எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை. தேவனோடு எந்த உறவும் இல்லாமல் பாவம் நம்மை தேவனின் உறவிலிருந்து பிரிக்கிறது. மரம் வேற இழந்தால் எப்படி வாடிப் போய்விடுமோ அதே போல பாவத்தின் காரணமாக நம்முடைய தேவனோடு உள்ள தொடர்பும் துண்டிக்கப்படுகிறது. இதனால் பாவத்தில் உள்ளவர்கள் மரித்த நிலையில் காணப்படுகிறார்கள். எசாயா 59:2 இதை தெளிவாக கூறுகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவை ஏற்படுத்துகின்றன. மேலும் ரோமர் 6:23 கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவை மரித்தவர்களிடமிருந்து உயிர்ப்பித்தது போல நம்மையும் பாவத்தின் சம்பளமான மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறார். கொலோசையர் 2:13. உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, இவ்வாறு பாவத்தினால் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே தேவன் தாமே உயிர்ப்பிக்கிறார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். நமது இரட்சிப்பு நம் நற்செயல்களினால் அல்ல, தேவனின் கிருபையினால். தீத்து 3:5 இதை உறுதி செய்கிறது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் மேல் அல்லாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பின் மூலமாக நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். விசுவாசம் தேவன் கொடுத்த பரிசு என்பதை எபேசியர் 2:8 சொல்லுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு.